ஆங்கிலேயர்கள் அவர்கள் மொழியை உலக மொழி என்பார்கள். அரபு மக்கள் அவர்கள் மொழியை கவிதை மொழி என்பார்கள். வட இந்தியர்கள் அவர்கள் மொழியை தேசிய மொழி என்று அவர்களே சொல்லிக் கொள்வார்கள். நாங்கள் தமிழர்கள் செல்லும் திசையெல்லாம் எங்கள் மொழியை தாய்மொழி என தாயோடு சேர்த்து சொல்ல தாயே தமிழே. வணக்கம்மா. மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற என் மூத்த சகோதரன் எங்க அண்ணன் மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு வி சம்பத்குமார் அவர்களே, நம்முடைய மாவட்ட ஆட்சி தலைவர் திரு பவன்குமார் கிரியப்பனவர் அவர்களே, நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர் அன்பு சகோதரர் திரு கட்டாரவி தேஜா அவர்களே, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூடுதல் ஆட்சியர் திரு சங்கேத் பல்வந்த் பாகே அவர்களே, மாவட்ட வருவாய் அலுவலர் திரு ப நாராயணன் அவர்களே, செய்தி மற்றும் விளம்பரத்துறையினுடைய மக்கள் தொடர்பு துறையினுடைய அடிஷனல் டைரக்டர் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, நாளும் தெரிந்தவர்களே, சொந்தங்களே, பந்தங்களே, நண்பர்களே, அன்பர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் நெஞ்சில் குடியிருக்கும் எங்க மக்களே வணக்கங்க. எதை சொல்வது எதை விடுறது? கோயம்புத்தூருக்கு அத்தனை சிறப்புகள். ஒரு குட்டி குழந்தைய கூட ஏனுங்க வாங்க போங்கன்னு மரியாதையாக பேசக்கூடிய மண் இந்த கோயம்புத்தூர் மண் அல்லவா? இந்த மரியாதையான மண்ணை சொல்வதா? எங்கிருந்தாலும் அருள் பாலிக்கக்கூடிய மருதமலை மாமணியே முருகையா உன் அருளை சொல்வதா? சொல்லும் போதே திட்டி நிற்கும் சிறுவாணி தண்ணியை சொல்வதா? உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்தாலும் இந்த ஊருக்காக ஏதாவது நல்லது செய்யக்கூடிய உழைப்பாளிகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஊரின் உழைப்பை சொல்வதா? கோவை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிலே ஒரு மிக முக்கியமான மாவட்டம். இந்த மண்ணிற்கு நான் வந்தபோது நல்ல வருகை தந்த உங்கள் அத்தனை பேரையும் நெஞ்சத்தால் நான் கை வைத்து தூய உள்ளத்தோடு நன்றி சொல்லி, அரசு பொருட்காட்சி என்பது ஒரு ஊர்ல வெறும் அலங்காரம் இல்லைங்க, அதுதான் அடையாளம். சின்ன வயசுல நான் குழந்தையா இருந்தப்ப எங்க அப்பா என்னைய அரசு பொருட்காட்சி கூட்டு போவார்னா 5 ரூபா கொடுத்து கூட்டு போகும்போது அதுக்கு நாங்க ஒரு வாரம் தயாராகும். கடுமையான சட்ட திட்டங்கள் போடுவாங்க. சேட்டை பண்ணக்கூடாது, அதிகமா பேசக்கூடாது, டிவி பார்க்க கூடாது, நில்லுனா நிக்கணும், உட்காரணும், படுனா படுத்துறணும், வாய் பேசக்கூடாது. இதெல்லாம் பண்ணாதான் அந்த ஒரு வாரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு விரதம் இருக்கிற மாதிரி இருந்து எப்படியாவது அரசு பொருட்காட்சி போகணும்னு நாங்க கொஞ்சம் தூரம் சைக்கிள்ல போய் அப்புறம் அங்க டோக்கன் போட்டு உள்ள நுழைஞ்ச உடனே திரும்பிய திசையெல்லாம் அந்த அரங்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு அரங்கத்திலையும் அலங்கார வண்ண விளக்குகள் இருக்கும். அங்க அரசின் செயல் திட்டங்கள்லாம் சொல்லி தருவாங்க. ராட்டினங்கள் இருக்கும், தின்பண்டங்கள் இருக்கும், அந்த வாத்திய கருவிகள்லாம் இருக்கும். பெரிய பெரிய மனிதர்களா வருவாங்க. இதை போன்ற மேடை கட்டி எல்லா நிகழ்ச்சியிலையும் பேசுவாங்க. நாங்க சுத்தி பார்த்து களைத்து போய் ஒரு வாய் உணவு, ஒரு அப்பளமோ, ஒரு பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு அந்த மணலை குவித்து அதில் உட்காந்து மேடைக்கு மேலே யாரோ பெரியவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சாதாரண சாமானிய மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு அதே சாதாரண சாமானிய மக்களை மேடைக்கு மேல அழகு பார்க்கிறாரு, ஏத்தி விட்டு அழகு பார்க்கிறாரு எங்களுடைய மாண்புமிகு முதல்வர். இந்த அரசு பொருட்காட்சி நாங்களாம் அமைச்சரான பிறகு கலந்துக்கிற முதல் பொருட்காட்சி. நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 14 துறைகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, தாட்கோ, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட அபிவிருத்தி மையம், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகம், நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சி, வேளாண்மை பொறியியல், நம்முடைய சுகாதாரத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் வணிக சந்தைப்படுத்துதல், மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம், சமூக நலத்துறை, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, சிறுபான்மையர் நல அலுவலகம்னு 14 துறையிலிருந்து பல்வேறு வகையான நலத்திட்டங்களை இந்த மேடையில வச்சு தரப்போறோம். இஸ்திரி பெட்டி தரோம், அடையாள அட்டை தரோம், சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான உதவித்தொகை தரோம், குடியிருப்பு ஒதுக்கீடு ஆணை தரோம், பட்டா தரோம், வங்கி கடன் தரோம், சமூக முதலீட்டுக்கான உதவித்தொகை தரோம், அவர்களுக்கு தேவைப்படுற காடு வளர்ப்பு பெட்டகங்கள் தரோம், பணியாணை தரோம், ஊட்டச்சத்து பெட்டகங்கள் தரோம், புதிய பிணை பத்திரங்கள் தரோம், கல்விசார் சாதனைகளுக்கான பரிசுகள் தரோம், மின்கலத்தால் இயங்கக்கூடிய சக்கர நாற்காலி தரோம். ஏன் இந்த மேடைக்கு ஏறி வருகிற போதே 2 மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்க. அவர்களுக்கு கிட்டத்தட்ட 80,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் பெறுமதி ஆகும், செலவாகும். அந்த அவர்களுக்கு தேவைப்படுற அந்த ஒரு கால் இருக்கு பாருங்க, அந்த உபகரணத்தை எந்த செலவும் இல்லாம அவர்கள் கையில் ஒப்படைத்து விட்டுதான் இந்த சகோதரர்கள் மேடைக்கு மேலே இருக்கிறோம். கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் பெறுமதியான நலத்திட்ட பயன்கள் இந்த மேடையில உங்க முன்னாடி இந்த மக்களுக்கு போக போகுதுங்க. இந்த விழாவினுடைய ஆகப்பெரிய சாதனை, அரங்கம் நிறைந்த கரவொலிய நம்முடைய அதிகாரிகளுக்கும் நலத்திட்டத்தை வடிவமைத்த செயல்படுத்திக் கொண்டிருக்க அத்தனை அதிகாரிகளுக்கு தரணும். ஒரு வார்த்தை, அவங்க வெறும் மாற்றுத்திறனாளிகள் அல்ல, இந்த உலகத்தையே மாற்றும் திறனாளிகள். தன்னம்பிக்கையோடு நடப்பட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அவங்கள நம்ம பார்த்து கத்துக்கணும். நமக்கு எத்தனையோ தடைகள் வரும், தடங்கள் வரும், தயங்க நின்றுவோம்.
என்னது அப்படின்னு சோர்ந்து போக கூடாது. எத்தனை தடைகள் வந்தாலும் தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி காட்டியிருக்காங்க பாருங்க. அது இது எப்பேற்பட்ட சர்க்கார். முதல் முறையாக தமிழ்நாடு சட்டமன்றத்துல பெருமையோடு சொல்றேன், ஒரு மாற்றுத்திறனாளி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்று சொன்னால் அது மாண்புமிகு முதல்வர் நன்சி ஜோசப் விஜய் அவர்களுடைய அமைச்சரவையில தான். ஏன்னா எங்க கட்சி அது மாதிரியான ஒரு கட்சி தான். நான் அரசியல் பேசல, இது தன்னம்பிக்கை. உலக வரலாற்றிலேயே அண்ணன் மாவட்ட தலைவர், அவருக்கு தெரியும், மாவட்ட செயலாளர், கழக மாவட்ட செயலாளராக ஒரு மாற்றுத்திறனாளி மனிதரை கழக மாவட்ட செயலாளராக கொண்டிருக்கக்கூடிய ஒரு கழகம், அங்கிருந்து வந்தவங்க நாங்க. அப்ப இது இன்க்ளூசிவ் கவர்மெண்ட்டுங்க. எங்க சிங்க பெண்கள், எங்க தாய்மார்கள், ஏழை எளிய மக்கள், வேளாண் விவசாய பெருங்குடி மக்கள், இஸ்லாமிய தோழர்கள், மாற்றுத்திறனாளிகள், அனைத்து சமூக மக்கள், பிற்படுத்தப்பட்ட தோழர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைப்பாளிகள், மாணவர்கள், அவருக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் பெருமக்கள், இவர்களினுடைய நலத்திட்டங்களை எல்லாம் உலகெங்கும் திக்கிட்டும் திசையிட்டும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை அத்தனை பெரியும் அரவணைத்து செயல்படக்கூடிய ஒரு இன்க்ளூசிவ் கவர்மெண்டாக நாம் இருக்கிறோம். ஒரு வேண்டுகோள், இந்த பொருட்காட்சிக்கு தயவு செய்து நிறைய குழந்தைகளை கூட்டு வந்து காட்டுங்க, மாணவர்களை கூட்டு வந்து காட்டுங்க, இளைஞர் பெருமக்களை கூட்டு வந்து காட்டுங்க. கூட்டம் கூட்டமா கூடி கூடி குடும்பம் குடும்பமா நம்ம நல்லதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு எல்லாம் போவோம்ல, அப்படி கூட்டம் கூட்டமா வாங்க. இந்த கோவையில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த அரசு பொருட்காட்சி என்றது ஒரு மாபெரும் சரித்திரம். தொன்று தொட்டு அப்படியே ஒரு தொடர்கணையாக வந்து கொண்டே இருக்கிறது. இங்கிருந்து இந்த நல்ல மண்ணுல விதைச்சிருக்கிறோம். பல்கி பெருகி 38 மாவட்டத்துக்கும் இந்த அரசு பொருட்காட்சி வளர வேண்டும். அங்கேயும் இப்படி அலைக்கடலட மக்கள் வர வேண்டும். அப்போதும் உங்கள் அன்பு சகோதரர் ராஜ்மோகனை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.